ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கம். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சணாயனம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி 14/11/2024 நவம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று சம நோக்கு நாள். இன்று குழந்தைகள் தினம். இன்று நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15 வரை. மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:13 இன்றைய திதி இன்று காலை 8:07 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:51 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை 6:12 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 8:07 வரை தைத்துளம், பின்பு மாலை 5:59 வரை கரசை, பின்பு வனிசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:51 வரை பூரம், பின்பு உத்திரம். உத்திரம் நட்சத்திரக்காரருக்கு இன்று சந்திராஷ்டமம். கொஞ்சம் பேச்சுக்கை செயலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா, முதல் ராசியாகிய மேஷ ராசி அமைப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பல வேலைகள்லாம் இன்றைக்கி ஈஸியாக முடியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. அதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசம் இருக்க போது. உங்களுக்கு மனதில் இருந்து வந்த கொஞ்சம் ஒரு சோர்வுத்தன்மையெல்லாம் கொஞ்சம் மறைந்து கொஞ்சம் சுறுசுறுப்போடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் மற்றவர்களுடைய குறைகளை கொஞ்சம் பெருசுப்படுத்தாமல் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து செல்வது நல்லது. உங்களுக்கு உடைய கடன் சார்ந்த உதவிகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு யார்கிட்ட ஃபைனான்ஸை கேட்டு அதெல்லாம் கொஞ்சம் சாதகமான நிலையை அமைப்பது. உங்களுக்கு எதிர்பார்த்த சில பணிகள்லாம் கொஞ்சம் காலதாமதமாக முடியக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுதுன்று உங்களுக்கு பார்த்துங்க. பலப்பட்ட சிந்தனையாக கொஞ்சம் தூக்கமின்மை ஏற்படலாம். பயனற்ற வாதங்களை விவாதங்கள் கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது. மற்றபடி ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். ரிஷபராசி அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு இந்த ஆடம்பரமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது. அதனால் கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் அதிகரிக்க நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு ஆசையும் அது மாதிரி ஒரு கவனமும் ஏற்பட போகுது. வித்தியாசமான சில பயணங்களால் மனதுக்கு ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. பணிவான பேச்சுக்களால் நல்ல ஒரு உயர்ந்து அடைய போகிறீங்க. அதே சமயத்தில் தேவையற்ற பேச்சுக்களால் ஒரு பகையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சுக்களில். சக ஊழியரை கொஞ்சம் அனுசரித்து நல்லது. உங்களுக்கு திடீர் செலவுகளால் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படக்கூடிய நாளாக இருப்பது. உங்களுக்கு எதிர்ப்பு விலகும் நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். மிதுனராசின்னு பார்த்தா, உங்களுக்கு பழைய பிரச்சனைலாம் கொஞ்சம் ஒரு மாறுபட்ட ஒரு விஷயமாக அணுக போகிறீங்க. மாறுபட்ட விதத்தில் நீங்கள் அணுகி தீர்வு காணக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளை அதிகரிக்க போது. உங்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. உங்களுக்கு கல்வி பணி நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. சுபகாரியம் சம்பந்தமான சில செய்திகள் மூலம் ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷம் ஏற்படுத்த போகிறீங்க. நீங்கள் சமூக பணியில் ஒரு மேம்பாடு ஏற்படக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில சிக்கல்கள்லாம் படிப்படியாக உங்களுக்கு இன்று குறைய போது. உங்களுக்கு கலைப்பொருள் சேர்க்கை உண்டாக போது. உங்களுக்கு மற்றபடி அனைத்து விஷயங்களையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கடகராசி அன்புக்கு பார்த்தா, உங்களுக்கு உடைய குழந்தைகளில் ஒரு மகிழ்ச்சியான செய்திலாம் கிடைக்க போது. உங்களுக்கு அது படிப்பு சார்ந்தோ அது வேலை வாய்ப்பு சார்ந்தோ கிடைக்க போது. கண்டிப்பாக உங்களுக்கு வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. நினைத்த பணிகளை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது. உங்களுக்கு வியாபாரத்தின் நுணுக்கங்களை புரிந்து கொள்வதில் உங்கள் வியாபாரம் செழிப்பாக இருக்கக்கூடிய நிலை அமைப்பது. உங்களுக்கு கலை சார்ந்த சில துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. உங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பணியில் கொஞ்சம் பொறுமையோடும் பொறுப்போடும் செயல்படுறது நல்லது. கொஞ்சம் கவனமாக உங்களுடைய பணிகளை யாரையும் நம்பி அந்த வேலையை ஒப்படைக்காத இருந்து உங்களுடைய வேலையை நீங்கள் முடிச்சுட்டு வாங்கினீங்க. பழைய கடனை திருப்பதற்கான சில முயற்சிகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க. நீங்கள் அதே சமயத்தில் சில இதுவரையில் இருந்து வந்த சில தடங்கல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சிம்மராசின்னு பார்த்தா, உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிலாம் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு எதிர்பாராத சில நெருக்கடிகள்லாம் ஏற்பட்டு
மறையக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. உடைய தந்தை வழியில் கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்பட போகுது. சமூக பணி உள்ளவங்களுக்கு நல்லா செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையும் கிடைக்க போகுது உங்களுக்கு. எதிர்பார்த்து காத்திருந்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. புதிய சரக்கு கொள்முதல், புதிய ஆர்டர் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்க போது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உறவினர் வரியால் நல்ல ஒரு நட்பும் புரிதலும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. மற்றவங்க பார்த்தீங்கன்னா நட்பு மேம்படக்கூடிய நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு சமூக பணிகளில் கொஞ்சம் வேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு. உத்தியோக பணியில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிப்பதால் கொஞ்சம் பணிச்சுமையும் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது உங்களுக்கு. உயர் பதவியுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்க போகுது. நல்ல ஒரு சம்பள உயரோடு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் ப்ரொமோஷனும் கிடைக்க போகுது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அக்கம்பக்கத்தில் இருப்பவங்கள கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உங்களுக்கு. சமூக பணியில் இருக்கவங்கள கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படுங்க. அரசு சார்ந்த செயல்களை கொஞ்சம் விவேகத்தில் இருந்தாலும் சிறப்பு உங்களுக்கு. மற்றபடி அதிக அனுபவித்து பெறக்கூடிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய உயர் அதிகாரியில் கொஞ்சம் மதிப்பு மேம்படுத்துவது, உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. அவங்களுக்கு உயர் உங்களுடைய மதிப்பு கொடுக்கக்கூடிய நபராக இருக்க போகிறாங்க. இந்த துணைவர் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாக இருக்குது. சுபகாரிய சம்பந்தமான எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக கைகூட போகுது உங்களுக்கு. மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் படிப்படியாக குறைய போகுது. உடைய பயணங்கள் மூலம் அதில் மாறுபட்ட அனுபவத்தை நீங்கள் பெற போகிறீங்க. வாடிக்கையாளருடைய ஆதரவு கிடைக்கிறதால உங்களுடைய வியாபாரம் பெருகி நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் கல்வி சார்ந்த சில தேவைகள்லாம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. கல்வியில் இருந்தும் அந்த குழப்பங்களும் விலகக்கூடியவர்களாகவும், மற்றது நல்ல ஒரு தொழில் சார்ந்த ஒரு லாபத்தை பெறக்கூடிய நபராகவும், லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. இந்த அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பணியில் கொஞ்சம் ஒரு தெளிவு பிறக்கப்போது. இதான் பணி இப்படி தான் செய்யணுன்ற ஒரு தெளிவு பிறக்கப்போது உங்களுக்கு. நெருக்கமானவருடைய வருகையால் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை பெற போகிறீங்க. நீங்கள் கடன் சம்பந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. கால்நடை மீது ஆர்வம் ஏற்பட போகுது. எதிர்காலம் தொடர்பான சில முதலீடுகள் பற்றிய யோசனைலாம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. நீண்ட நாள் பயணங்கள்லாம் கொஞ்சம் கைகூடக்கூடிய ஒரு நாளாகவும், வியாபாரத்தில் ஒரு புதிய ஒப்பந்தங்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்க போகுது. மற்றபடி அனைத்து விஷயம் நல்லா ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஊக்கம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். தனுசு ராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு புதிய விவேகங்களை அமைக்க போகிறீங்க. நீங்கள் அந்த விவேகத்தால் உங்களுடைய கற்பனை சார்ந்த சில விஷயங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள போகிறீங்க. நீங்கள் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு. குழந்தைகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்களுக்கு. பூர்வீக சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல முடிவாக கிடைக்கப்போது. சொத்து சார்ந்த பிரச்சனைகள்லாம் முடிய போது உங்களுக்கு. எளிதும் முடிய வேண்டிய சில பணிகள்லாம் கொஞ்சம் அலைச்சலுக்காக தான் முடியும். கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த விஷயத்துலையும். கொஞ்சம் கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் உண்டாக போகுது. மற்றபடி மனசுக்கு சுகம் நிறைந்த ஒரு சுகமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். மகர ராசின்னு பார்த்தா உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிலாம் கொஞ்சம் காப்பாற்ற போகிறீங்க நீங்கள். அதே சமயத்தில் உடைய பெற்றோர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக போகிறாங்க. வீட்டுக்கு பிடித்த சில விஷயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. வீட்டில் சில விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க நீங்கள். அரசு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது உங்களுக்கு. அலுவலக பணியில் கொஞ்சம் மதிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்க போது. குழந்தையை கொஞ்சம் அரவணைத்து செல்வது நல்லது. என்ன வேணும்னா தேவை கொஞ்சம் கசலை கேட்டு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். எண்ணிய சில பணிகள்லாம் கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டது தான் உங்களை நிறைவேற போகுது உங்களுக்கு. மற்றபடி கொஞ்சம் அசதிகள்லாம் வேகக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். கும்பராசி பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு. உடைய வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது உங்களுக்கு. பெரியவர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. மற்றபடி பெரியவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. எதிர்காலம் சார்ந்த சில முயற்சிகளில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படும் நல்லது. எதிர்காலத்துக்கான சில சேமிப்பு பண்ணுறது, அசையா சொத்து வாங்க சில விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அதை பற்றி கொஞ்சம் மனதளவில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செய்வது நல்லது உங்களுக்கு. மற்றபடி எந்த விஷயமா இருந்தால் ஒரு தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய நாள் அமைப்பது உங்களுக்கு. எதுலேயும் கொஞ்சம் சிக்கனமாக செயல்படுத்திய நபராக இருக்க போகிறீங்க நீங்கள். உங்களுடைய உறவினர்களில் இருந்து வந்த கொஞ்சம் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக குறைப்பது உங்களுக்கு. மற்றபடி ஒரு புகழ் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். மீனராசி பார்த்தோன்னா உங்களுக்கு
உங்களுடைய வாடிக்கையாளர்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு அதிகரிக்க போகுது. உங்களுக்கு உத்தியோக பணியில் எதிர்பார்த்து கொஞ்சம் உதவியில் கண்டிப்பாக நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் மனதை என்ன நினைத்த காரியத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு ஆன்மீக பணியில் ஆர்வம் அதிகரிக்க போகுது. மனதுக்கு இந்த ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் வர்த்தக தொழிலில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. உங்களுடைய வர்த்தகத்தில் ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை செஞ்சு முடிக்கக்கூடிய சிறந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும், ஒரு வெற்றி நாளாக கண்டிப்பாக அமையும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.